ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குற்றத்தின் பண்புகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதாவது கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கிரைம். எதை வந்து நம்ம குற்றம்னு சொல்லலாம், என்னெல்லாம் வந்து குற்றத்துக்கு வந்து குற்றத்திற்கு என்னெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது குற்றம், கிரிமினாலஜியை பொறுத்தவரை, குற்றவியலை பொறுத்தவரை குற்றம்ங்கிறது வந்து ஒரு அதாவது சட்டத்தால் தடை செய்யப்பட்ட ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு செயலாக வரையறுக்கப்படுகிறது. அதே போல ஒரு சொசைட்டிக்கு அகெயின்ஸ்டா ஒரு தீங்கான செயலாக சொல்லலாம். ஒரு சொசைட்டிக்கு அகெயின்ஸ்டா ஒரு தீங்கான செயலும் குற்றம் சொல்லலாம். அதே போல ஒரு சட்டத்தால் எதை செய்யணுங்கிறாங்களோ, எந்த செயலை செய்யணுங்கிறாங்களோ அந்த செயலை வந்து நம்ம வந்து செய்யாம விடுறது, எந்த செயலை செய்யக்கூடாதுங்கிறாங்களோ அந்த செயலை வந்து நம்ம வந்து செயல்படுத்துறது. ஸோ இதெல்லாமே குற்றம் தான். அதாவது குற்றத்தை பொறுத்தவரை ஒரு எசென்சியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் கிரைம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அத்தியாவசிய கூறுகள், குற்றத்துடைய அத்தியாவசிய கூறுகள்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு விஷயத்த சொல்லலாம். அதாவது என்னன்னா வந்து ஆக்டஸ் ரியஸ் அண்ட் மென்ஸ் ரியா. அதாவது ஆக்டஸ் ரியஸ் மட்டும் இருந்துச்சா நம்ம வந்து குற்றம்னு சொல்ல முடியாது. இந்த ஆக்டஸ் ரியஸோடு என்ன இருக்கணும், மென்ஸ் ரியா இருந்தால் மட்டும்தான் வந்து என்ன பண்ண முடியும், அந்த செயலை வந்து குற்றம் அப்படின்ற அஃபென்ஸ் அப்படி சொல்ல முடியும். நம்ம பார்க்கலாம். ஆக்டஸ் ரியஸ்னா என்ன? ஆக்டஸ் ரியஸ்னா வந்து அது ஒரு லத்தீன் சொல்லு. அந்த லத்தீன் சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா கில்ட்டி ஆக்ட், குற்ற செயல் அல்லது பிசிக்கல் ஆக்ட் சொல்லலாம். அதாவது ஒரு குற்றத்துக்கு தேவைப்படும் குற்ற செயலை வந்து உடல் ரீதியாக வந்து செயல்படுத்துறது தான் ஆக்டஸ் ரியஸ் அப்படி சொல்லி ஒரு லத்தீன் சொல்ல வந்து சொல்றாங்க. அதாவது குற்றத்தை உருவாக்க வந்து என்னது, ஒரு செயல் அல்லது செயல் தவிர்க்கை வந்து நடைபெற்றிருக்க வேண்டும். செயல்னா என்ன சொல்லலாம்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு செயல்ங்கிறது வந்து அசால்ட்டு, அதாவது தெஃப்ட், அசால்ட்டு, ராபரி, மர்டர், இதெல்லாம் வந்து ஒரு குற்றச்செயல், ஒரு செயல் சொல்லலாம். செயல் தவிர்க்கைன்னு என்னது? அது ஒரு சட்ட கடமை மீறப்பட்டால் மட்டுமே என்ன சொல்லலாம், செய்ய தவறியவை இது குற்றச்செயல். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பேரண்ட்ஸ் வந்து அதாவது புறக்கணிக்கிறது. யாரு? பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய பிள்ளைகளை வந்து புறக்கணிக்கிறது, அது ஒரு சட்ட கடமை, அதை வந்து மீறாங்க. ஸோ அதே போல ஒருத்தர் வந்து பராமரிக்கிறார். அந்த பராமரிக்கிற நேரத்தில் வந்து அவர் வந்து ரொம்ப முடியாமல் இருக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு டாக்டரை வந்து கூப்பிடாம விடுறது. ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்லலாம், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது மாதிரி நிறைய சொல்லலாம். இது வந்து ஆக்டஸ் ரியஸ், ஒரு செயல். இந்த செயல் மட்டும் இருந்தால் குற்றமாகாது. இதுக்கப்புறம் அந்த என்ன இருக்கணும், மென்ஸ்ரியா, குற்ற மனம் இருக்கணும். அது என்ன சொல்றாங்க, மென்ஸ்ரியாங்கிறது வந்து கில்ட்டி மைண்ட். அதாவது ஒரு செயல் பண்றீங்க, இல்லை ஒரு செயலை வந்து பண்ணாம விடுறீங்க. இந்த ரெண்டுமே நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த செயலை பற்றி உள்ள எண்ணங்கள், நோக்கம், அதை பற்றி உள்ள அறிவு இருக்கணும். புரியுது அவங்களுக்கு? அதாவது மென்ஸ்ரியானது குற்ற மனம். முன்னாடி சொன்னது ஆக்டஸ் ரியஸ், குற்ற செயல். ரெண்டாவது சொல்றது குற்ற மனம், மென்ஸ்ரியா. அதாவது ஒரு செயல் பண்றீங்க, இல்லை ஒரு செயலை பண்ணாம விடுறீங்க. அந்த செயல் பண்றதோ அல்ல பண்ணாம விடுறதுக்கு முன்னாடி அந்த செயலுக்கு உண்டான எண்ணங்கள், அது நோக்கங்கள், அந்த செயலை பற்றி உள்ள அறிவு இருக்கணும். அந்த அறிவு இருந்துச்சுன்னா என்ன ஆயிருது, குற்ற மனம் இருந்தால், அந்த ரெண்டும் சேர்ந்து இருந்தால் அது குற்றம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு என்ன சொல்றாங்க, குற்ற மனம் இல்லாத செயல் அல்லது நீங்க ஒரு குற்ற மனம் இல்லாம ஒரு செயல் செய்றீங்க, இல்லை செய்யாம விடுறீங்க, அது வந்து குற்றமாகுமா? அது குற்றம் ஆகுவதில்லை. அதாவது எப்படின்னா, குற்ற மனம் இல்லாமல் ஒரு செயல் செஞ்சாலும் இல்லை செய்யாமல் விட்டாலும் அது குற்றமா நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அதுதான் ஒரு லீகல் மேக்ஸிம் வந்து ஒன்று சொல்றாங்க, ஆக்டஸ் நான் ஃபேசிட்ரியம் நிசி மென்சிட்ரியா அப்படி சொல்றாங்க. அதாவது என்னது, நோ ஆக்ட் இஸ் எ கிரைம் அன்லெஸ் இட் இஸ் டன் வித் எ கில்ட்டி மைண்ட். அதுக்கு என்ன தமிழ்ல சொல்றாங்கன்னா, ஒருத்தருடைய செயல் குற்றவாளி ஆக்குவதில்லை. அவர்களுக்கு என்ன இருக்கணும், ஒருத்தருடைய செயல், அதாவது ஆக்டஸ் ரியஸ் மட்டும் இருந்தால் போதும். ஒருத்தருடைய செயல் அவரை குற்றவாளி ஆக்குவதில்லை. அவருக்கு குற்ற மனம் இல்லாவிட்டால், அவருக்கு என்ன மனம், குற்ற மனம் இல்லாவிட்டால் அவருடைய செயல் வந்து என்ன ஆவதில்லை, அவருக்கு வந்து குற்றவாளி ஆக்குவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ஒருத்தருடைய செயல், அதாவது ப்ராஹிபிட்டட் ஆக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தருடைய செயல் வந்து குற்றமாக கருதப்படுவதற்கு சட்டத்தால் தடை செய்யப்பட்ட ஒன்றாக ஒரு செயலாக இருக்கணும், அதாவது ப்ராஹிபிட்டட் ஆக்டாக இருக்கணும். இல்லைன்னா என்னன்னா, அல்லது சட்டத்தால் தடுக்கப்பட்ட, ப்ராஹிபிட்டட் பை அப்ளிகபிள் லாவா இருக்கணும். சட்டத்தால் தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும், இல்லை சட்டத்தால் தடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கணும். அது அந்த செயலை வந்து குற்றம் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செயலை வந்து நம்ம குற்றம் சொல்றதுக்கு அது வந்து என்னவா இருக்கணும், பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். அந்த பனிஷ்மெண்ட் எப்படி, சட்டப்படி தண்டனை இருக்கும். சட்டப்படி தண்டனை என்ன சொல்லலாம், அபராதம், சிறை தண்டனை, இது எல்லாமே இருக்கணும். ஸோ இது எல்லாமே இருந்தால் தான் என்னது குற்றம் அப்படி சொன்னா. நான் ஆக்டஸ் ரியஸ்க்கும் மென்ஸ்ரியாக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுங்க. நீங்கள் கையில் ஒரு சூட்கேஸ் வச்சிருக்கீங்க, எய்த்தாப்புல இன்னொருத்தர் அதே சூட்கேஸ் வச்சிருக்காரு. நீங்கள் வந்து ஒரு ஆக்ட் நடக்குது, அதாவது ஃபர்ஸ்ட் ஆக்டஸ் ரியஸ் நடக்குது, ஒரு செயல் நடக்குது.
ஒரு ஒரு செயல், அது என்ன செயல் நடக்குது, நீங்கள் வந்து சுட்கேஸ் வைக்கிறீங்க, சுட்கேஸை வச்சுட்டு அவருடைய சுட்கேஸை மாற்றி கொண்டு போயிட்டீங்க. ஸோ அது வந்து குற்றம்னு சொல்ல முடியுமா? குற்றம்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எப்போ அது குற்றம் ஆகுது, நீங்கள் அந்த சுட்கேஸை எடுக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடியே அந்த செயல் பண்ணுறதோ இல்லை செயலை பண்ணாமல் விடுறதுக்கு முன்னாடியே அந்த செயலை பற்றியோ அந்த செயல் தவிர்க்கையை பற்றியோ உங்களுக்கு எண்ணங்கள், அந்த நோக்கம், அதை பற்றிய உள்ள அறிவு இருக்கணும். இதாவது ஆக்டஸ் ரியஸ் ப்ளஸ் மென்ஸ் ரியா, இது ரெண்டும் சேர்ந்து இருந்தால் தான் அது வந்து என்னது, அஃபென்ஸ், குற்றம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்டாச்சுட்டரி அஃபென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்போ என்ன சொல்கிறேன் உங்கள்கிட்ட, ஆக்டஸ் ரியஸும் மென்ஸ் ரியாவும் இருந்தால் மட்டுமே குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கேன், அஃபென்ஸ் அப்படின்னு சொன்னேன். ஆனால் சில ஸ்டாச்சுட்டரி அஃபென்ஸ், அந்த ஸ்டாச்சுட்டரி அஃபென்ஸ்னால் என்னென்னா, அதாவது ஆக்டஸ் ரியஸ் மட்டும் இருந்தால் போதும், மென்ஸ் ரியா தேவையில்லை. ஸோ ஆக்டஸ் ரியஸ் மட்டும் இருந்தால் போதும், அதாவது செயல் மட்டும் இருந்தால் போதும். இல்லை சார் எனக்கு தெரியாது, அந்த மனம் குற்ற மனம் தான் என்கிட்ட இல்லை, நான் வந்து சும்மா தான் அந்த கையில் வச்சுருந்தேன், நான் வந்து அந்த வேணும்னே அந்த குற்ற மனத்தோடு நான் வைக்கல அப்படின்னு சொல்லி அந்த அஃபென்ஸுக்கு நம்ம வந்து சொல்ல முடியாது. அது என்னென்ன அஃபென்ஸ்னு சொல்லி என்கிட்ட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.